Hello students, welcome to HIPAA Max 10th Standard Max Chapter 2 Numbers and Sequences Progress Check and Thinking Corner இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ சென்டம் எய்ம் பண்ற பசங்களுக்கு ப்ராக்ரஸ் செக்கும் திங்கிங் கார்னர் ரொம்பவே முக்கியம். 2 மார்க்ஸ் வந்து அதில் தான் அடிப்படும். 1 மார்க் அண்ட் 2 மார்க் ஒரு சில நேரம் இதுல இருந்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ கவனமா வீடியோ வந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எக்ஸ்பிளனேஷன் என்னன்றதையும் கேட்டுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம்ல அது ஞாபகம் வரும். சரிங்களா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இதே மாதிரி திங்கிங் கார்னர்ஸ் ப்ராக்ரஸ் செக் யாரும் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திங்கிங் கார்னரில் பேஜ் நம்பர் 38 பார்க்கலாம். when a positive integer is divided by 3 what are the possible remainders ன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் வந்து சேம் பேஜில் நோட் செஷனில் இருக்கும் பாருங்க. அங்கே வந்து when a possible integer is divided by 2ன்னு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அதிலே கொடுத்துருப்பாங்க ஃபார்மேட் எப்படின்னு, அதே தான். ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக, ஏன்னா பை 2ன்னு வந்தால் நீங்கள் இந்த கொஷின் இல்லையேன்னு யோசிக்கக்கூடாது இல்லையா? ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இடிஏ ஃபார்முலா ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். இங்கே பி இடத்துல டிவைடட் பை 3னால 3 வரணும். ரிமைண்டர் எப்படி இருக்கும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, லெஸ் தென் பி. இங்கே பி இடத்துல 3, அப்போ 0 1 2, 0லேருந்து 3 வரைக்கும் 3 வந்து ஆட் பண்ணக்கூடாது. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இன் விச் ஃபார்ம் கேன் இட் பி ரிட்டன்? இப்போ இதை எப்படி எழுதலான்னு கேட்குறாங்க. சேம் ஃபார்முலா ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். இங்கே வந்து ஏவோட வேல்யூ நமக்கு தெரியாது, பியோடது ஏ வேல்யூ நம்ம மென்ஷன் பண்ண வேணாம். பியோட வேல்யூ 3, கியூ இருக்கிற இடத்துல கோஷியன்ட்டுக்கு கே எடுத்துக்கலாம். ப்ளஸ் ரிமைண்டர் ஃபஸ்ட்டு 0, அப்புறம் ரிமைண்டர் 1, அப்புறம் ரிமைண்டர் 2. ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும்? 3k plus 1, 3k plus where k is an element of integer. Page number 44. Is 1 a prime number? 1 வந்து prime number இல்லையா? நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் இல்லையா? ஆன்சர் 1 is neither prime nor a composite number. இது வந்து சூஸில் கேட்பாங்க. is 1 a prime number கேட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ரைம் நம்பர் கொடுத்துருப்பாங்க, காம்போசிட் கொடுத்துருப்பாங்க, நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் இப்போ என்னன்னு தெரியும், நன் ஆஃப் தீஸ். அடுத்து பேஜ் நம்பர் 45. கேன் யூ திங்க் ஆஃப் அ பாசிட்டிவ் இன்டிஜர் ஏபி சச் தட் ஏ பவர் பி இஸ் ஈக்குவல் டு பி பவர் ஏ. ஸோ இப்போ நம்ம இந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கெஸ் பண்ணோம், அது பவரில் எழுதும் போது ஈக்குவல் வேல்யூஸ் வரணுமா? ஸோ ஃபஸ்ட்டு 2 வச்சு பார்க்கலாம். 2 பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 4 பவர் 2. 2 பவர் 4னா 2 into 2 into 2 into 2 இல்லையா? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. 4 பவர் 2னா 4 into 4, 4 4s are 16. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூஸ். ஸோ ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 4. பேஜ் நம்பர் 48. How many integers exist which leave a remainder of 2 when divided by 3? டிவைடட் பை 3 இருக்கணும், ரிமைண்டர் 2 இருக்கிற மாதிரி எவ்வளோ இன்டீஜர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், ரிமைண்டர் வந்து 2 டிவைடட் பை ஸோ mod 3. இது எப்படி நம்ம மாற்றி எழுதலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு கே ப்ளஸ் ரிமைண்டர் ப்ளஸ் 2. இப்போ கேயோட வேல்யூ இன்டீஜர்ஸ் இருக்கலாம் இல்லையா? இப்போ நம்ம இதில் -1 -4 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு -7 -4 -1 2 5 18 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எப்போ வந்து 2 வரும் அப்படின்னா இங்கே 0 இருக்கும்போது 3 into 0, 0 plus 2 2, 3 1s are 3, 3 plus 2 5, 3 2s are 6, 6 plus 2 8. அதே மாதிரி நெகட்டிவ்ஸ் ஆகிடும். சரிங்களா? அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை, 1 words தான். ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ இன்ஃபைனைட்லி மெனி இன்டீஜர்ஸ் அப்படின்னு எழுதலாம். அடுத்த பேஜ் நம்பர் 57. if t of n is nth term of an AP, then the value of t of n plus 1 minus t of n minus 1 is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம எப்பவும் போல் சால்வ் பண்ணணும். t of n is equal to a plus n minus 1 into d. அது நமக்கு தெரியும். இப்போ n இருக்கிற இடத்துல n plus 1 n minus 1 சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் இது t of n plus 1, a plus n இருக்கிற இடத்துல n plus 1 minus 1 into d. ஸோ a plus n plus 1, இங்கே ஒரு -1 இருக்குது, into d. இது ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டோன்னா a plus n dன்னு இருக்கும். இது t of n plus 1. அடுத்து t of n minus 1. அப்போ a plus n இருக்கிற இடத்துல n minus 1 into d. ஸோ அப்போ ஆன்சர் என்ன இருக்கும்? a plus n minus 1 into d which is equal to a plus n minus 2
into d அப்போ a plus nd minus 2d இது வந்து t of n minus 1 இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா நெக்ஸ்ட் லைன் பாருங்க நான் t of n plus 1 minus t of n minus 1 ஓடது எழுதியிருக்கேன் a plus nd minus inside வரணும் அப்போ minus a minus nd minus into minus plus 2d plus a minus a plus nd minus nd cancel ஆகிடும் ஸோ ஆன்சர் வரும் 2d மட்டும் இருக்கும் சரியா அடுத்த பேஜ் நம்பர் 64 the value of n must be positive y அப்படின்றாங்க இப்போ n-னா என்னது ஆக்சுவலாக n denotes the number of terms இப்போ ஒரு பால் இருக்க நம்பர் ஆஃப் பால்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணுவோம் 1 2 3 அது எப்படி மைனஸில் போகும் ஒரு விஷயம் இருந்தால் தான் அதை கவுண்ட் பண்ணவே முடியும் ஸோ n denotes the number of terms in a sequence hence it can't be a negative integer அடுத்தது பேஜ் நம்பர் 66 what is the sum of first n odd numbers n odd numbers நம்ம ஸ்பெஷல் சீரீஸ் பார்த்தாலே தெரியும் 1 plus 3 plus 5 up to n terms வந்து n square direct question what is the sum of first n even numbers even numberனா 2 4 6 up to n terms இல்லையா இதுலேருந்து 2 காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா 1 plus 2 plus 3 up to n terms இப்போ இது நேச்சுரல் நம்பரா sum of natural number formula என்ன n into n plus 1 divided by 2 2 cancel பண்ணிட்டோன்னா n into n plus 1 தான் இதோட ஆன்சர் கிளியரா இது வந்து நம்ம ரெண்டு இதுவும் எழுதலாம் இப்படி எழுதிட்டோம் ஆர் n square plus n inside multiple n into n square plus n ன்னு எழுதிக்கலாம் ரெண்டு ஆன்சரும் கரெக்ட் தான் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 70 எடுத்துக்கோங்க is the sequence 2 2 square 2 power 2 power whole power 2 again 2 2 2 இது வந்து ஜிபிஆன்னு கேட்குறாங்க இப்போ ஜிபிஆர்னா ஆரோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும் ஃபஸ்ட்டு 3 டேர்ம் எடுத்துக்கலாம் 2 2 2s are 4 2 power 2 இருக்குது அகெயின் ஒரு 2 இருக்குது கரெக்டாக ரெண்டு 2 அப்போ 2 2s are 4 அப்போ வந்து 2 into 2 into 2 into 2 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 and it goes on இல்லையா நம்ம 3 டேர்ம் எடுத்துக்கலாம் இப்போ ஜிபியோட கண்டிஷன் என்ன r வந்து t2 by t1 is equal to t3 by t2 ன்னு வரணும் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா ஸோ 4 by 2 is equal to 16 by 4 ன்னு வரணும் 2 1s are 2 2s are 4 1s are 4 4s are ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது ஸோ நோ இட் இஸ் நாட் அ ஜிபி அப்படின்னு எழுதிட்டா போதும் பேஜ் நம்பர் 71 split 64 into 3 parts such that the numbers are in GP 64 நான் 3 பிரிக்கணும் அந்த நம்பர்ஸ் வந்து ஜிபிலையும் இருக்கணுன்றாங்க இப்போ 64 நார்மலாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுப்போனா 16 into 4 கரெக்டா 64நாலே 4 கியூப்னு ஞாபகம் வரும் ஸோ 4 1 into 4 4 into 16 3 பிரிச்சிருக்கேன் இப்போ இது ஜிபியில் இருக்கா இல்லையா பார்க்கணும் இல்லையா 3 டேர்ம் r வந்து t2 by t1 4 by 1 4 மறுபடியும் r வந்து t3 by t2 16 by 4 which is equal to 4 ஸோ இந்த r1 r2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறனால இது ஆன்சர் என்னன்னா 1 4 16 if a b c are in gp then 2a 2b 2c are in அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இது ஜிபியில் இருக்கா இல்லையா அது தெரியணும் இல்லையா இப்போ ஏபிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கலாம் 1 2 4ன்னு எடுத்துக்கலாம் ஜிபியில் இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன 2 ஏன்னா 2 by 1 4 by 2 ஆரோட வேல்யூ 2ன்னு கிடைக்குதா இப்போ இதை செகண்ட் சீரீஸில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 2 1s are 2 2 2s are 4 2 4s are 8 இப்போ மறுபடியும் இதை டிவைட் பண்ணி பாருங்கள் 4 by 2 இன்னொன்று 8 by 4 1 time 2 time 1 time 2 time ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்போ அதுவுமே ஜிபியில் தான் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா ஸோ ஆர்இன் ஜிபின்னு எழுதிடுங்க காமன் ரேஷியோவும் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம Third question, if 3, x, 6.75 are in GP, then x is x ஓட value என்னன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ in GP t2 by t1 is equal to t3 by t2 substitute பண்ணுங்க x by 3 is equal to 6.75 by x இதை multiple பண்ணலாம் x into x x square 6.75 into 3 6.75 into 3 3 5s are 15 21 22 18 19 20 correct x square is equal to 20.25 x oda value
4.5ன்னு கிடைக்கும். நம்ம 79 பாருங்க. How many squares are there in a standard chess board? ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் செஸ் போர்டில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஷின் வந்தாலே நீங்கள் இந்த லைனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் அப் டு 8. ஏன்னா நமக்கு செஸ் போர்டில் வந்து ஹாரிசான்டலில் பார்த்தாலும் வெர்டிக்கலாக பார்த்தாலும் 8 பாக்ஸஸ் இருக்கும். எல்லாமே ஸ்கொயர் பாக்ஸஸ் தான். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + அப் டு 8 ஸ்கொயர். இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்னோட வேல்யூ வேணால் 8. ஸோ 8 into 8 plus 1 into 2 times of 8 plus 1 divided by 6. அப்போ 8 into 9 into 8 2s are 16 plus 1 17 by 6. 3 3s are 3 2s are 2 1s are 2 4s are. அப்போ 4 3s are 12 into 17. 12 into 17, 7 2s are 14, balance 1. 7 1s are 7 plus 1 8. 1 time 4 10 1 2 0 4. அடுத்த கொஷின். செகண்ட் கொஷின், how many rectangles are there in a standard chess board? ஸோ அங்கே நம்ம வந்து ஸ்கொயர் பார்த்தோம். இப்போது ரெக்டாங்கிள் எப்படி வரும்? 2 ஸ்கொயர் சேர்ந்தா இல்லை 3 ஸ்கொயர் சேர்ந்தா ரெக்டாங்கிள் வரும். பட் இது செஸ் போர்டை சொல்லியிருக்கனால ரெக்டாங்கிள் அப்போ 1 cube 2 cube 3 cube எடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ கியூபோட ஃபார்முலா என்ன? 1 cube plus 2 cube up to n கியூபோட ஃபார்முலா என்னன்னா n into n plus 1 by 2 whole square. n ஓட வேல்யூ 8. 8 into 8 plus 1 divided by 2 whole square. 2 1s are 2 4s are. So 4 into 9 whole square. 4 into 9 எவ்வளோ? 4 9s are 36 into 36 1296. இதுதான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த எல்லாருக்கும். அடுத்த வீடியோவில் சாப்டர் 2ஓட ப்ராக்ரஸ் செக் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். சரிங்களா? பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெகுலராக சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.